ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் சேனல். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நான் எப்படி போடுறது, ஒயர் அளவு, மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து நீங்களும் வந்து போட்டுக்கிறங்க. நான் அந்த ஃப்ளவர் டிசைன் போடும்போது வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ நான் ஒரு தடவை போட்டுட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால நான் வேறு ஒரு கலரில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து காலடி எடுத்து நான் உயரளவு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்து இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் யாருமே ஒழுங்காக பண்ணுறதில்ல. இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயர் அளவு மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். 1 2 3 3.25 அடி வந்து எடுத்துக்கிறேங்க. அந்த ஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் 3 அடி எடுத்து நான் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து கலக்க கிடச்சிச்சு அந்த பெட்டல்ஸ் வந்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து 3.25 அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இப்போ அதே அளவு வச்சு 3 ஒயர் வந்து கட் பண்ணிக்கிறலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 ஒயரையுமே சரிசமமாக மடிச்சுக்கிறணும். இப்போ இந்த 3 ஒயர்லையுமே நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட்டுக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து இந்த மாதிரி லூப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஒயரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிறோங்க. ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த லூப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ இதை வந்து இப்படி கிராஸை வந்து வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து 3வது ஒயர் நம்ம மடித்து வச்சுருக்க ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே மாட்டி இப்படி டைட்டாக வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த மேடான ஒயர் இப்போ 2 ஒயர் அப்படி கீழே தெரியுதுல்ல, ஸோ இதில் வந்து மேடான ஒயரை வந்து நம்ம லெஃப்ட் சைடு பக்கம் வந்து வச்சுக்கிறணும். பள்ளமானது வந்து 2வதாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறங்க. பள்ளமான பக்கம் வந்து இப்படி 2வதாக இருக்கணும் ஒரு ஒயருக்கும். ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல இந்த பள்ளமான ஒயர், அதை எடுத்துட்டு இந்த 2வது லூப்புக்கு பக்கத்தில் இப்படி சென்டரில் வைக்கணும். அதாவது இந்த ஒயருக்கும் இந்த லூப்புக்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அடுத்து 2வது ஒயரில் இருக்குல்ல பள்ளமான ஒயர், அந்த ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வந்து எடுத்து விட்டுறணும். இப்போ அடுத்து 3வதாக இருக்க பள்ளமான ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே உள்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. இந்த ஒயர் வந்து கீழே தான் இருக்கணும். இந்த ஒயருக்கு மேலே வந்து எடுத்து விடணும், அடிப்பக்கமாக கொடுத்துடாதீங்க. இப்போ வந்து ஒரு ஒயராக அப்படி கரெக்டாக வச்சு பிடிச்சி இப்படி இழுத்துக்கிறங்க. இப்போ நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ எல்லா ஒயருமே ஆப்போசிட் வந்து சரிசமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ எந்த ஒயர் ஹைட்டாக இருக்கோ அந்த ஒயரை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி மேல் பக்கமாக தூக்கி இந்த பக்கமாக இழுத்து விட்டுருங்க. இப்போ அந்த லூப் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லா பெட்டல்ஸ் வந்து சரிசமமாக இருக்கணும். இப்போ நான் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து இருந்துச்சுன்னா எல்லா பெட்டல்ஸுமே 4 சென்டிமீட்டரில் தான் இருக்கணும். ஸோ 5 சென்டிமீட்டர் இருந்தால் 5 சென்டிமீட்டரில் வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து 4.5 வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டு இப்போ இந்த மேடான பகுதி வந்து இப்படி மேலாப்பில் இருக்கணும், இப்படி கிராஸ் மாதிரி. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா மடித்து இப்படி மேடான சைடு தான் வரணும், பள்ளமான சைடு வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி மடித்து இப்படி மேலே வந்து எடுத்துக்கிறணும். பார்த்தீங்களா நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு. இப்போ இதை வந்து மடித்து பின்பக்கமாக கொண்டு மேல் பக்கமாக கொண்டு வந்துடணும் இப்படி. ஓகேங்களா, இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்துடணும். அடுத்து இதை உள்பக்கமாக பின்பக்கமாக கொண்டு வந்து மேல் பக்கமாக
இப்படி திருப்பிடணும். இப்படி வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து 2 சைடும் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம வந்து இப்போ போட்டுக்கிறணும். ஒன்று மேலே ஒன்று இருக்க வேண்டாம். கரெக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் அந்த வந்து பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக அழகாக தெரியும். இந்த ஒயர் இப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக தள்ளி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம கூடையில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது நம்ம வந்து உள்பக்கமாக நம்ம வந்து இது பண்ணி எடுத்து உள்ளே சொருகிக்கிறலாம். இதை வந்து இப்படியே சொறி விட்டுடலாம் உள்பக்கமாக. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து 2வது பெட்டல்ஸ் வந்து பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி இருக்கணும், அதே சைஸில். இப்போ அதே மாதிரி மேடான பகுதியை பார்த்து இப்படி மடிச்சுட்டு இப்படி அடி வழியாக கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடணும். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்பவே ஈஸி. இந்த ஒயரை அப்படியே கூடையில் வந்து உள்பக்கமாக அந்த கேப்பில் வந்து கொடுத்து உள்பக்கமாக சொருகிக்கிற வேண்டியதான், அவ்வளோதான்.
பாருங்கள் இப்போ நான் எல்லா பெட்டல்ஸுமே போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இது மூணு அடி வந்து எடுத்து பண்ணேன்னா, ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் நெருக்கு கிடைக்கல. இந்த கேப் லாஸ்ட்டில் பாருங்கள் கேப் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அழகாகவே கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி 3.25 அடி வந்து எடுத்துக்கிறீங்க. ஏன்னா சொருகிறதுக்கும் நமக்கு வந்து ஒயர் தேவைப்படும். ஸோ இதோட பெருசாக வேணும்னாலும் 3 அடி கூட எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கிறலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்து ஒரு வேளை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு, ஈஸியாக போட்டிங்களா என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.